Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். சினிமா ஆக்டர் ஆவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஆக்டர் ஆவேனே நினச்சி பார்க்கல. நிஜமாக சொல்கிறேன். சினிமாக்குள்ளே வர வைக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப பயந்தொல்லி, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, யாரு கூடயும் ரொம்ப பேச மாட்டேன். சின்ன வயசுலேருந்து அமைதியாக இருப்பேன். வீட்டில் என்ன ஊமைன்னு தான் சார் கூப்பிடுவாங்க. எங்கே ஊமையை காணோம் அப்படிம்பாங்க. பேசவே மாட்டேன். அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன். அதனால் எனக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை கிடையாது. சினிமாவுக்கு காரணமே தியாகராஜன் குமாரராஜன் தான். அவர் வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் நடிச்சு தான் ஆகணும்னு. இல்லை நான் தேட்டர் தான் பண்ணுவேன். அதிகமாக அன்லேர்னிங் தான் இருக்குது. லேர்னிங் ரொம்ப கம்மி ஆக்டிங். அந்த நடிப்புக்கான கால அவகாசம் இருக்குல்லண்ணா. இது கற்றுக்கிறது, நடிப்பை கற்றுக்கிறதுக்கு 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு சொல்லி கோச்சிங்லாம் பண்ணிட்டு நான் ஒரே நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு நாள் 10 hours கோர்ஸ் எடுக்கிறேன். இப்போ 2 பேட்ச் முடிஞ்சிருக்கு. 3வது பேட்ச் நாளைக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்குற வேலையில் திடீர்னு ஒரு சோர்வு வரும்ல, அது வரத்தான் செய்யும். அது வந்து வராதுன்னு சொல்லிட்டு நான் மழுப்பெல்லாம் விரும்பலை. அது வரத்தான் செய்யும். பட் அது வந்து யாருனால வருது, என்னால் வருதா இல்லை இன்னொருத்தங்கனால வருதாங்கிறத பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தனால வருதுன்னா இன்னொருத்தங்களை திருத்த முடியாது. என்னால் வருதுன்னா நான் அதை மாற்றிக்கிறேன். நீங்க தப்பான ஈரால வந்துட்டீங்களோ, தப்பான அந்த ஏராவா ஏரா அப்படியெல்லாம் நான் யோசிக்கல. ஏன்னா நான் சினிமாவே நான் யோசிக்கலைங்க. நான் சினிமா ஆக்டர் ஆவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஆக்டர் ஆவேனே நினச்சி பார்க்கல. நிஜமாக சொல்கிறேன். பட்டறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்டிங் பற்றின இது தெரிஞ்சுது. நான் நிறைய படம் பார்த்துருக்குறேன். ஸோ ஆக்ட் பண்ணும்போது சில பேர் சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு காரணம், சினிமாவுக்கு காரணமே தியாகராஜன் குமாரராஜா தான். அவர் வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் நடிச்சு தான் ஆகணும்னு. இல்லை நான் தேட்டர் தான் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோவா ஒன்றும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எந்த ஆடிஷனும் போனது கிடையாது. கூத்துப்பட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த ஆடிஷனும் போக மாட்டேன். ஃபோட்டோஸ் கூட எடுத்தது கிடையாது. நான் அவர் என் நாடகத்தை பார்த்தாரு, நான் ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னாரு, கூட்டின்னு போய் நடிக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அது இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சேங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் பண்ணும்போதும் என்னை பற்றி நானே அதிசயமாக இருப்பேன். நம்ம நடிக்கிறோம்ல அப்படி தான் இருப்பேன் நான். ஹூ இஸ் த பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன்? ஆனால் நீங்கள் சொன்னீங்க சினிமாவை எனக்கு ஐடியாவே இல்லை, நான் தேட்டர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது யார் உங்களை இன்ஸ்பயர் பண்ண சினிமா வர வைக்கிறது? சினிமா பார்க்கறதுக்கு தான் நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. சினிமாக்குள்ளே வர வைக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப பயந்தொல்லி, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, யாரு கூடயும் ரொம்ப பேச மாட்டேன். சின்ன வயசுலேருந்து அமைதியாக இருப்பேன். வீட்டில் என்ன ஊமைன்னு தான் சார் கூப்பிடுவாங்க. எங்கே ஊமையை காணோம் அப்படிம்பாங்க. பேசவே மாட்டேன். அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன். அதனால் எனக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை கிடையாது. சில சமயம் சில பேர் எனக்கு பாராட்டு பெறணும்னு ஆசை இருக்கும். யாராவது நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், நல்லா இருக்கு அப்படின்னு. அது வந்து தொடர்ந்து நான் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஆரம்பிச்சிச்சு. கூத்துப்பட்டில் இருக்கும்போதும் சரி, நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணதுக்கப்புறம் சரி, அடுத்தடுத்து படங்கள் பண்ண இது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாம் சொன்னோடனே எனக்கு அந்த பாராட்டு பிடிக்க ஆரம்பித்தோடனே ஓகே, எனக்கு சினிமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் நான் வந்தேன். ஐயோ, பிறந்ததுலேருந்து சில பேர்லாம் இருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், அண்ணே சினிமாவில் வெறிங்க 10 வயசுலேருந்து நான் சினிமாவை தான் அடிக்கணும் தான் ஆகணும், அப்படி தான் இருந்தேன், அப்படி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்லப்பா, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கூத்துப்பற்ற வர்ற வரைக்கும் எனக்கு சினிமா ரசிகன். நான் சினிமா பார்க்குறோம். பற்றைக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் நான் ஓகே நம்ம நடிக்கலாம் போல இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு. அப்புறம் தான் நடிகணும். அப்போ கூத்துப்பட்டிக்கு போகிறதுக்கு இனிஷியேட் பண்ணதும் நீங்களா தானே? உங்களுக்கு ஆசை பார்த்தனால அப்படி? அதுவுமே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கூத்துப்பட்டிக்குள்ளே போகிறேன். எங்கேயாவது ரெகுலராக எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான். எங்கெங்கேயோ சுற்றினேன், வேலைக்கெல்லாம் போனேன். அதெல்லாம் பிடிக்கல. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஆக்டிங் ஃபீல்டு ஒன்று இருக்குதுன்னொன்னே அது கூத்துப்பட்டியை பற்றி நான் ஆர்டிக்கிள் படித்தேன். அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு காசு அதிகமாக வர நம்ம மைண்டு கொஞ்சம் மாறும். நான் என்ன பண்ணுறது, சரி எல்லா படத்தையும் ஓகே பண்ணலாம் அப்படின்னு அதை சமநிலையை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவீங்க? செலவுகளை குறைச்சிக்குவேன், அவ்வளோதான். நிலவு அதிகமாகிடுச்சு. எனக்கு மாதம் 3 லட்ச ரூபா இஎம்ஐ கட்டணும்னா நான் எல்லா படத்தையும் தான் ஒத்துக்கணும். எனக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது. அதெல்லாம் குறைச்சிட்டேன்னா நான் எனக்கு தைரியமாக நோ சொல்லலாம். அதுக்கப்புறம் சில சமயம் ரெக்ரெட்மெண்ட் பண்ணுவேன், அதுவும் இருக்கும். பட் ஆனால் தைரியமாக அடுத்து இன்னொரு படமும் நோ சொல்லுவேன். இப்போ நோ சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அது மாதிரி? இல்லை, நான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்சா தான் பண்ண முடியும். எனக்கு சில இது ஒத்து வரலைன்னா என்னால் பண்ண முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தேர் டைம்.
நான் பாட்டுக்கு எனக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு நான் பாட்டு என்ன சார் முன்னாடியே சொல்லக்கூடாதுன்னு அவங்க அந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் எனக்கு இதில் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குன்னு. 2வது வந்து அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் எனக்கு சொல்லிடுவேன், சார் எனக்கு தெரியாது, எனக்கு இதை நான் எப்படி புல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் இல்லை வாங்க பார்த்துக்கலாம், நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படி. மின்னல் முரளி வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு கேட்டது, என்ன எதுக்குங்க கூப்பிட்டீங்க இந்த படத்துக்கு, எங்கேருந்து இங்கே வரீங்க, எனக்கு அதுக்கு அங்கே உங்கள் ஊரில் தான் அவ்வளோ பேர் இருக்கானுங்களே ஒன்று. எனக்கு இங்கே பாருங்க, எனக்கு இது லாங்குவேஜ் கூட தெரியாது, நான் இனிமேல் படிக்க ஆரம்பிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க சார் அப்படின்னு. அந்த மாதிரி தான். ஓகே, டேரக்டர் கொடுக்குற உத்வேகம் அதுவும் கொடுப்பாங்க. சில கேரக்டர்ஸ் படிக்கும்போது இது நம்ம பண்ணாதான் வேறு சொல்லிடுவேன், என்னை தவிர யாராலும் பண்ண முடியாது அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். ஜோக்கர், பாட்டில் ராதா 2க்கும் சேலஞ்சு நான் டேரக்டர்கிட்ட, நீங்கள் யாரை வேணால் போய் பாருங்கள், என்னை தவிர இதை யாரும் பண்ண முடியாது, போயிட்டு வாங்க அப்படின்னு தாண்டி அது தெரியும். அது பார்க்கும்போது எனக்கு இதில் என்னென்னலாம் டிசைன் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு கிடைக்கும். ஸ்கிரிப்ட் கேட்கும் போதும் படிக்கும், இது நான் பண்ணுற மாதிரி யாருமே பண்ண முடியாதுங்க, நீங்கள் போய் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அப்படிதான் அது அமைஞ்சது. அந்த மாதிரி ஜோக்கர், பாட்டில் ராதா 2மே நான் சொல்லி தான் செஞ்சேன். அண்ட் அந்த நடிப்புக்கான கால அவகாசம் இருக்குல்லண்ணா, இது கற்றுக்கிறது, நடிப்பை கற்றுக்கிறதுக்கு 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு சொல்லி கோச்சிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரே நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு நாள் 10 hours கோர்ஸ் எடுக்கிறேன். இப்போ 2 பேட்ச் முடிஞ்சிருக்கு, 3வது பேட்ச் நாளைக்கு ஆரம்பிக்குது. சிறப்பு. நான் இது சொல்லாமல் இப்போ எப்படி நான் வந்து சேர்றது இதில் அப்படின்ற மாதிரி இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓப்பன் பண்ணோன்னா நிறைய பேர் வருவாங்க, 10 சீட்டு தான் அதுக்கு, 10 பேருக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது, எல்லாருக்கும் கரெக்டாக புரியணும், என்ன பண்ணணுங்கிறது புரியணும். அது மாதிரி ஒரு 1 day கோர்ஸ் எடுக்கிறேன். அது போதுமாண்ணா? அது அது அந்த நீங்கள் சொன்ன கால போதுங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது எமோஷன்ஸ் தானே. அழுகைன்னா என்ன, கோபம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஃபேமிலியில் நடக்கிற எமோஷன் தான். இன்னும் நான் வந்து வேறு எந்த டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஐடி அந்த மாதிரி சொல்லி கொடுக்க போகிறதில்ல. எமோஷன் டக்குன்னு ஜிகிருதன். ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. என்னுடைய கோர்ஸ் நான் இங்கே வந்து மார்க் சிம்பிள் வே டு அப்ரோச் ஆக்டிங் தான் அந்த டைட்டில். ஸோ அது வரும்போது நம்ம எதெல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா நான் ஆக்டிங்கில் ரொம்ப இருக்கிறது அன்லேர்னிங் தான், லேர்னிங்கே இல்லை. உங்கள்கிட்ட எல்லாருமே ஆக்ட் பண்ண முடியும், காரணம் அவங்களுக்குள்ள கூச்சம், பயம் இதெல்லாம் வந்து அதுலேருந்து தவிர்க்கும் போது உங்களுடைய ஆக்டிங் வெளியே வரும். அதிகமாக அன்லேர்னிங் தான் இருக்குது, லேர்னிங் ரொம்ப கம்மி ஆக்டிங்கில். நீங்கள் இன்ஜினியரிங்னால் புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க, டான்ஸுனால் புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க, ஈவன் மியூசிக் கூட புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க. பட் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் உடச்சி இதெல்லாம் தேவை, இது தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். அதுதான் ஆக்டிங். நான் இது வரைக்கும் அனுபவிச்சதில் அதுதான். புதுசாலாம் நீங்கள் உங்களுக்கு இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அது நீங்கள் ஏன் அச்சீவ் பண்ண மாட்டேங்கிறீங்கிறதுக்கான தடைக்கற்களை ரிமூவ் பண்ணி விடுவேன் நான். ஓகே. அண்ட் நீங்கள் ஆசைப்படுற ரோல் ஏதாவது இன்னும் உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் வராமல் இருக்கா, நீங்கள் தேடிட்டீங்க அது மாதிரி? எல்லாரும் ஆசைப்படுற ரோலுக்கு என்ன கூப்பிடணும், அதுதான் நான் என்னுடைய ஆசை. கேள்வி கேட்குறவனே அசத்துற மாதிரி. நான் ஆசைப்படுற ரோல்லாம் இருக்குது, பட் எனக்கு வந்து ஆசை என்னென்னா, அவரை கூப்பிடுப்பா, ஒரு கவலை இல்லை, எல்லாம் முடிச்சு கொடுத்துருவாரு, உனக்கு எந்த கவலை இல்லை அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நான் போயிட்டுருக்குறேன். எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை வருது. ஸோ அதுதான் நான் ஆசைப்படுறேன். அண்ட் ஒரு நடிகராக இருக்கவங்க நம்மளுக்கு ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ஏன் இந்த இதுக்குள்ளே வந்தோம், நடிகர் இல்லாமல் வேறு எதாவது இருக்கலாமான்னு தோணியிருக்கா உள்ளே வந்ததுக்கப்புறம்? எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட கேட்கலாம்ல, நீங்கள் பார்க்குற வேலையில் திடீர்னு ஒரு சோர்வு வரும்ல, அது வரத்தான் செய்யும். அது வந்து வராதுன்னு சொல்லிட்டு நான் மழுப்பெல்லாம் விரும்பலை, அது வரத்தான் செய்யும். பட் அது வந்து யாருனால வருது, என்னால் வருதா இல்லை இன்னொருத்தங்கனால வருதாங்கிறத பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தனால வருதுன்னா இன்னொருத்தங்களை திருத்த முடியாது, என்னால் வருதுன்னா நான் அதை என்ன மாற்றிக்குவேன், அவ்வளோதான். அந்த சோர்வு வந்து அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னா நான் அதில் இருக்க மாட்டேன். இன்னொருத்தங்கள் இருந்தாங்க அப்படின்னா அதை தவிர்க்க முடியாது, ஏன்னா அவங்கள போய் நான் திருத்த முடியாது. நம்ம அதுக்கான வேலை செய்வோம். சோர்வு எல்லா வேலை பார்க்குறவங்களுக்கும் வரும், எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் வந்து போகும். Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.